மக்களை திசை திருப்பி அரசியல் ஆதாயம் காண திமுக கூட்டணி முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய அவர், அதிமுக கூட்டணி வலிமையான கூட்டணி என்றும் திமுக கூட்டணி அடிமை கூட்டணி என்றும் விமர்சித்தார். கழிவறை பராமரிப்பு, டாஸ்மாக், மாநகராட்சி சொத்து வரி உள்ளிட்ட அனைத்திலும் ஊழல் படைத்த திமுக அரசு ஊழலுக்கே உரியதாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சி அமைந்ததுடன் 7.5% மருத்துவ கல்வி இடஒதுக்கீட்டில் பயிலும் மாணவர்களுக்கு அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்றும், விவசாயிகளின் கடன் ரத்து செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அம்மா ஆட்சி, அம்மாவுடைய அரசு அமையும். விவசாயிகளுடைய தொடக்க வேளாண்மை கடன் ரத்து செய்யப்படும். அதிமுக ஆட்சியாளர்களே திறமையா செயல்பட்டு நிதி மேலாண்மையில சிறந்த அரசாங்கம் என்று